தாத்தாக்கு உண்மை தெரிஞ்சு துடிச்சு போகிறாங்க. சாரதா ஓடி வந்து வந்து பார்க்குறாங்க நம்ம காவேரி பொட்டியோட வந்து வெளியே நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி வீட்டை விட்டு வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. காவேரியும் அழறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அழறாங்க. இப்படி பண்ணிட்டே காவேரி இப்படி சொல்லிட்டு எல்லாருமே கதறி சொல்லி அழறாங்க. இங்கே தாத்தாவும் வந்து விஜயும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து காவேரி அவங்க அழகத்தை பார்த்துட்டு காவேரியும் பொட்டியோடு இருக்க பார்த்து என்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க. விஜய் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அப்படி சொல்ல வராரு. உடனே அந்த டைமில் வந்து அங்கே வந்துடுறாரு பசுபதியும் அவங்க கேங் எல்லாருமே வந்துடுறாங்க. அன்பரசு எல்லாரும் வந்துடுறாங்க. பற்றி ரொம்ப மோசமாக வந்து பணத்துக்காக வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க சாரதா என்ன பண்ண தெரியாமல் அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு தாத்தா வந்து அவங்கக்கிட்ட வந்து காவேரி வேணும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, சொந்த தங்கச்சிக்காக தான் அவள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்திருக்கா, எந்த பொண்ணு பண்ணாத விஷயத்த பண்ணியிருக்கா, அதுக்காக இப்படிலாம் கேவலமாக பேசுவீங்களா அப்படின்றாங்க. என் பேரனும் வந்து அதே மாதிரி காவேரி நல்லபடி வாழ்வாங்க, அவங்க வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்காதீங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. இதை பார்த்த விஜய் வந்து உங்களுக்குலாம் அவ்வளோதான் மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு சாமியை திட்டி விடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து காவேரி அவங்க அம்மா வந்து இதெல்லாம் தேவையாடின்னு சொல்லிட்டு அழறாங்க. பயங்கரமாக தலையில் அடிச்சுட்டு அத்தை நீங்கள் அழாதீங்க அத்தைன்றாரு. போதும் நிறுத்துங்க தயவுசெய்து. இங்கே பாருங்கள் தாத்தா, இவர் வந்து இப்போ வரைக்கும் என்னை அவர் விரும்புகிற தாத்தா, அவர் மனசில் நான் இல்லை, இந்த காவேரி இல்லை தாத்தா, அவர் மனசில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெள்ளா தான் இருக்காங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறா விஜய். என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சிருக்க வேணா தாத்தா, ப்ளீஸ் தாத்தா எனக்காக நீங்கள் பேசாதீங்க, விஜய் வந்து என்னை விரும்புகிற தாத்தா, அவர் வெண்ணிலாவை தான் விரும்புகிறாரு, அவர் மனசு ஃபுல்லாக வெண்ணிலா தான் இருக்காங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், அவர் மனசு வந்து ஃபுல்லாகவே வெண்ணிலா இருக்கிறதால தான் நான் வந்து விளைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து அவரை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அவர் இவ்வளோ நாள் வரைக்கும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, எந்த பிரச்சனையுமே கிடையாது, அதனால் அவர் அக்ரிமெண்ட் போட்டது தப்பு தான், அதே மாதிரி நானும் சம்மதிச்சதும் தப்பு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் சம்மதித்தேன், மற்றபடி அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் எல்லாரும் அவரை எதுவும் குறை சொல்லாதீங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்றாங்க. அது கேட்டு அவங்க அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தாத்தா, இவ்வளோ நாள் வந்து அவர் மனசில் நான் இருப்பேன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தேன், எப்போ அவர் மனசில் நான் இல்லையோ அப்போவே நான் நொந்து போயிட்டேன் தாத்தா, நான் என்ன தான் அவர் வந்து பிடிச்சி வச்சாலும் அவர் மனசு ஃபுல்லாக வெண்ணிலா வந்து தேடுது தாத்தா, அவர் வெண்ணிலாவுக்கு தான் எல்லாமே பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறாரு, வெண்ணிலா வந்தாலும் டோட்டலாக அவர் மாறிட்டார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை தாத்தா, ஏன்னா அவர் வெண்ணிலாவை தான் விரும்புகிறாரு, நான் வந்து எப்படி தாத்தா அவர் நான் என்ன விரும்ப சொல்ல முடியும், அவங்கவுங்க மனசு அவங்கவுங்களுக்கு தாத்தா அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டு காவேரி நான் சொல்கிறது கேளுமா, நீ அவசரப்படுறமா, இல்லை தாத்தா நான் இவ்வளோ நாள் வந்து இந்த வீட்டில் இருக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் விட்டு தரக்கூடாதுன்னு நினச்சேன் வெண்ணிலாவுக்கு விஜயை, ஆனால் இப்போ சொல்கிறேன் தாத்தா, அவர் சந்தோஷத்துக்காக நான் விட்டு தரது தப்பு இல்லைன்னு தோணுது தாத்தா, நான் வந்து ஒரு வருஷம் ஆனோன்னே அக்ரிமெண்ட் முடிஞ்சோட நான் போயிடுறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ கூட நான் எப்படா போவேன்னு அவர் காத்துட்ருக்கார் தாத்தா, இப்போ கூட பாருங்களேன் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வெளியே வந்திருக்கேன் தாத்தா, அவர் சொன்னாரா இல்லையான்னு மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னோடனே என்ன விஷயம் இதெல்லாம் அப்படின்றாங்க. தாத்தா அது வந்து தாத்தா அப்படின்னு அது மட்டும் இல்லை தாத்தா, இப்போ வரைக்கும் வந்து அவர் என்கிட்ட டைவர்ஸ்க்கு சைன் வாங்கிட்டார் தாத்தா, அவருக்கு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு டைவர்ஸ் ஆகிடும், என்ன விஜய்க்கு என்னென்னமோ சொல்கிறா காவேரி அப்படி தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா அது வந்து வேறு தாத்தா அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்ல வராரு. உடனே வந்து இங்கே பாருங்கள் தாத்தா, நான் வந்து எப்போ போவேன்னு காத்துட்ருக்க ஒரு மனுஷங்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்க சொல்கிறீங்க சொல்லுங்கள், இதுக்கப்புறம் இந்த வீட்டிலேருந்து நான் எப்படி அசிங்கப்பட முடியும், உங்கள் பேத்தியாக இருந்தால் இப்படி அசிங்கப்பட விடுவீங்களா தாத்தா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு விஜய்.